அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 16, 2024, ஆனி 2ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கையை யாரோடும் ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்தும் இங்கு எல்லோருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறரோடு நம் வாழ்வை ஒப்பிடும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நமக்காக அளித்த அழகிய வாழ்வை நம் வாழ மறந்து விடுகிறோம். நாம் படைக்கப்பட்டது நம்மை பிறரோடு ஒப்பிட்டு கவலைப்படுவதற்கல்ல, இறைவன் கொடுத்த வரங்களை வைத்து நம் வாழ்வை முடிந்தவரை சிறப்பாக வாழ்வதற்காகவே. வாழ்ந்து விடுங்கள் என்று நம்ம எல்லாம் எட்டு நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்களை வணங்க வேண்டும், நமது முன்னோர்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். இவர்களை நாம் வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை நம் வாழ்க்கையில், நம் நிகழ்வுகளில், நமது செயல்களில் அனைத்திலும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களின் அருளாசியை பெற்றுவிட்டதாக மானசீகமாக மனதில் எண்ணி நாம் நமது நிகழ்வுகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பயிற்சிகளுக்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நடையை தொடங்கும் பொழுது மட்டும் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஏன், எதற்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் வருவேன். அந்த வரிசையில் நினைவூட்டலில் இன்றைக்கி நாம் இதையெல்லாம் சோதித்து பார்த்திருக்க வேண்டும். அதன் பிறகு நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். அதாவது நம்ம இந்த டைகர் கிளப்பில் இணைத்து வைத்தார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் முகத்தை நீங்கள் அகக்கண்ணில் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து நாம் நினைத்து வைத்தவர்கள் நம்மை நினைத்து இந்நேரம் நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் பதில் நன்றி கூறும் விதமாக அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். இவ்வாறாக நாம் இணைத்து வைத்தவர்களையும் நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நித்தம் மனதில் கொண்டு அவர்களுக்கு நன்றி கூறி இவ்வாறாக நமது பயிற்சியை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து பயிற்சியை தொடங்கும் பொழுது மனதில் சில பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். மனம் என்று இருந்தாலே நமக்கு பல கேள்விகள் உதயமாகிக் கொண்டே தான் இருப்பது வழக்கம். அவ்வாறாக பல கேள்விகள் நித்தம் நமக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இயல்பில் தனியாக உங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள் பல கேள்விகள் வந்து செல்லும். அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே நடந்து போகிறதுக்காக நம்ம சில பல கேள்விகளை ஆழ் மனதில் கேட்க வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகள் நினைவூட்டக்கூடிய நினைவுபடுத்த வேண்டிய கேள்விகள் என்னவெனில், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகள். எதற்காக 8 நடை பயிற்சியை இப்பொழுது மேற்கொள்கிறோம்? எதற்காக நாம் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 கேள்விகளை, முக்கிய 3 கேள்விகளை நித்தம் நமது ஆழ் மனதில் கேட்டு நாம் நடந்திருக்க வேண்டும். இதை பற்றி வரும் நாட்கள்லையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏதேனும் ஒரு வரலாற்று கதை அல்லது ஏதேனும் ஒரு புராண கதை இப்படி பார்ப்பது வழக்கம். இதுதான் நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்ம இன்றைக்கி 4ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரலாற்று கதைகள், புராண கதைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வரிசையில் கடந்த சில மாதங்களாக, கிட்டத்தட்ட வருடங்களாகன்னு கூட குறிப்பிடலாம் போல், நம்ம இந்த வரலாற்று கதைகள், புராண கதைகள் வரிசையில் நம்ம ராமாயண கதை அப்படிங்கிறது பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிளைக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம். கிளைக்கதைகள் அப்படிங்கிறது ராமாயணத்தில் பல்வேறு கதாபாத்திரங்கள், அந்த பல்வேறு கதாபாத்திரங்களை பல்வேறு கோணத்தில் பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி நாம் அந்த வரிசையில் நிறைய கதாபாத்திரங்களை கடந்த சில ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த வாரம் விபீஷணன் கதை அப்படின்னு நம்ம முதல் பாகத்தை கேட்டோம். விபீஷணனுடைய கதை, அந்த கதையுடைய அடுத்த பாகமாக, அதாவது தொடர்ந்து நம்ம இந்த வாரத்தில் விபீஷணனின் கதையை கேட்க போயிடும். கடந்த வாரத்தில் விபீஷணன் ராவணனிடத்தில் அவையில் பேசின சில விஷயத்த சொல்லிட்டு சில பல அபசகுணங்கள் அப்படின்னு சொல்லதுனால நம்ம 2ஆம் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2ஆம் பகுதியில் நம்ம அபசகுணங்கள்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிறுத்தியிருந்தேன். இப்போ முதல் பகுதியில் நம்ம நடப்பதனால என்னென்ன அபசகுணங்களாக அங்கே விபீஷணன் ராவணன் இடத்தில் சொன்னார் அப்படின்னா, ஹோமங்கள் செய்யும்போது எரியும் அக்னி எரிய வேண்டிய முறையில் எரியவில்லை. சரியான மந்திரங்களை சொல்லி ஆகுதிகளையும் நெய்யையும் அக்னியில் போட்டாலும் அக்னி எரிவதில்லை. இந்த ஒன்றை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். தொடர்ந்து பூஜை செய்யும் இடங்களில் பாம்புகள் நிறைய காணப்படுகின்றன. பூஜை செய்யக்கூடிய இடங்களில் பாம்புகள் நிறைய காணப்படுகின்றன. இறைவனுக்கு படைக்க செய்யும் உணவுகளை இறைவனுக்கு படைக்கும் முன்பாகவே அதில் எறும்புகள் மொய்க்கிறது. இது 3வது அபசகுணமாக சொல்கிறார். இறைவனுக்கு படைக்க செய்யக்கூடிய அந்த உணவுகளை, அந்த பிரசாதங்களை இறைவனுக்கு படைக்கும் முன்பாகவே அதில் எறும்புகள் மொய்க்கிறது. அப்படின்னா என்ன? இறைவன் சாப்பிடுவதற்கு முன்பாக எறும்புகள் சாப்பிட்டு விடுகிறது. பசுக்கள் சரியாக பால் கறப்பது இல்லை. சரியாக பால் கறப்பது இல்லை அப்படின்னா பாலை கறக்காமல் நேரடியாகவே தயிர் மோராக பால் மடியிலிருந்து வருகிறது. அப்போது தேவைப்படக்கூடிய பால் வருவதில்லை. அதற்கு பதிலாக தெரிந்த பாலாக, அதாவது தயிராக வருகிறது அப்படின்னு சொல்கிறார். நமது அரண்மனையில் உள்ள யானைகள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் என அனைத்து விலங்குகளும் ஆரோக்கியம் இல்லாமல் கிடக்கின்றது.
நம்மளுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய யானைகளாகட்டும், குதிரைகளாகட்டும், கோவேறு கழுதைகளாகட்டும், இவைகள் அனைத்துமே உடல் நலம் இன்றி ஆரோக்கியம் இல்லாமல் கிடக்கின்றது. சரியாக உண்ணாமல் விபரீதமாக நடந்து கொள்கின்றன. உணவு கூட சரியாக எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அதே நேரத்தில் அவைகள் விபரீதமாக நடந்துக்கிறது. விலங்குகளுக்கு செய்யும் வைத்தியங்கள் எதுவும் பலனளிக்கவில்லை. நம்ம விலங்குகளுக்குன்னு வைத்தியம் செய்தால் கூட அது கூட இங்கே பலனளிக்கவில்லை. காக்கைகள் நகரத்தின் உயரமான இடங்களின் மேல் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து விபரீதமாக கத்துகின்றன. காக்கைகள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கு, உயரமான இடங்களில் அமர்ந்து கொண்டு அவைகளும் எப்பொழுதும் போல கரையாமல் கத்துகின்றன, விபரீதமாக கத்துகின்றன. கழுகுகள் நமது நாட்டை வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. கழுகுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டை வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. நரிகள் ஊருக்குள் புகுந்து ஊளையிடுகின்றன. காட்டுக்குள் இருக்க வேண்டிய நரிகள் ஊருக்குள் புகுந்து ஊளையிடுகின்றன. காட்டு மிருகங்கள் நகரத்திற்குள் நடமாடுகின்றன. காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே நாட்டுக்குள்ளே நகரத்துக்குள்ளே நடமாடுகின்றன. சகுனம் சொல்லும் அறிஞர்கள் இந்த அபசகுனங்களின் அறிகுறிகளை பார்த்து அதற்கு அர்த்தம் சொல்வது அனைவருக்கும் கவலையை உண்டாக்கி இருக்கின்றது. இந்த சகுனத்தை பார்த்து பல ஜோசியர்கள் போல இருப்பவர்கள் இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது கவலையை உண்டாக்குகின்றது. இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அபாயத்தையும் நஷ்டத்தையும் குறிக்கின்றது. இதை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. சீதையை திருப்பி அனுப்பிவிடுங்கள். அவளை இங்கு கொண்டு வந்தது முதல் இந்த அறிகுறிகள் காணப்படுகின்றன அப்படின்னு மொத்தமாக பட்டியலிடுறார். என்னென்னலாம் அபசகுணமாக தென்படுது. பாம்புகள் நகரங்களுக்குள்ளேயும் பூஜை செய்யக்கூடிய இடங்கள்லையும் இருக்கிறது. காக்கைகள் விபரீதமாக கத்துகிறது. நம்மளிடம் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, விபரீதமாக நடந்து கொள்கிறது, உணவு அருந்தவில்லை. காட்டுக்குள் வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் வருகிறது, நடக்கிறது, ஊளையிடுகிறது ஓநாய்கள். இப்படி அவர் நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இதோடு நம்ம அபசகுணத்தை நிறுத்திக்கலாம். ஏன்னா பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். ஸோ அவங்களுக்கான ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறதும் இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. ஆகையால் அவர்களுக்காக நம்ம அதோடு நிறுத்திட்டு நம்ம எப்போதுமே இரண்டாம் பகுதி அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். இந்த இரண்டாம் பகுதி எப்போதுமே பாசிட்டிவாக மட்டும்தான் யோசிக்கணும். அப்படிங்கிறதுனால கதையாக இருந்தால் கூட நம்ம அதில் உள்ள பல விஷயங்களை கத்தரித்து தான் சொல்லுவோம். அந்த வரிசையில் அதை அப்படியே நிறுத்திட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஓசைக்கு பிறகு நீங்கள் மாற்றி நடக்கணும். ஸோ மாற்றி நடப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து அப்படியே நீங்கள் எப்பொழுதும் போல் மாற்றி நடந்து கொள்ளுங்கள். அப்படியே நம்ம கதைக்குள்ளாக போயிடலாம். ஸோ சீதை வந்ததுக்கு பிறகு தான் இப்படிலாம் நடக்குது. ஸோ சீதையை கொண்டு போய் விட்டு விடலாம். சீதை வந்ததிலிருந்தே நாடு நல்லா இல்லை, ஆகையால் நம்ம விட்டு விடுவது நலம் அப்படின்னு இதனுடைய அர்த்தத்தை குறிப்பவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால், ஏன்னா நான் உங்களை எதிர்த்தே சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் நான் சொல்கிறதுல ஏதேனும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மற்றவர்கள்ட்ட விசாரிங்க, வெளிநபர்கள்ட்ட விசாரிங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, நான் ஏதும் தவறாக சொல்கிறேனா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கிறங்க, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் என் மீது கோபித்து கொள்ளாதீர்கள். ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு நான் ராமனுடைய பலத்தை சொன்னேன், நம்மளுடைய பலத்தை சொன்னேன், பலவீனத்தை சொன்னேன், நமக்கு என்னவெல்லாம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு அறிகுறியை சொன்னேன். இவைகளெல்லாம் சொல்லிட்டேன். இதையெல்லாம் நீங்கள் வெளியிலையும் விசாரிச்சுக்கிறங்க. ஒருவேளை நான் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் என் மீது கோபித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு. ராமரை பகைத்து கொள்வதனால் நமக்கு லாபம் ஒன்றும் இல்லை. சீதையை திருப்பி அனுப்பிவிட்டு நாம் சுகமாக வாழ்வோம். ஸோ ராமரை நம்ம பகைச்சிக்கிறதுனால நமக்கு ஏதேனும் லாபம் இருக்கா, கொஞ்சம் யோசிங்க அண்ணா. சீதையை நம்ம அனுப்பிட்டா நம்ம எல்லாருமே சுகமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். சொல்லி முடிக்கவும் ராவணனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. விபீஷணனை பார்த்து ராவணன் சொல்கிறார்,
நீ அந்த ராமனை ஏதோ திருமாலின் அவதாரம் என கூறுகிறாய். நான் இந்திரனையே சிறையில் அடைத்தவன் தெரியுமா உனக்கு? தேவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறேன், அது தெரியுமில்லவா உனக்கு? இதையெல்லாம் மறந்துவிட்டு என்னிடமே வந்து ராமன் என்னமோ தெய்வம் என்கிறாய், அவர் திருமாலின் அவதாரம் என்கிறாய், அவரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறாய், நான் சரணடைய வேண்டும் என்கிறாய், சீதையை விட்டுவிட வேண்டும் என்கிறாய், அவர்களுக்கு என்னமோ பலம் இருப்பதாக என்னிடமே நீ கதை விடுகிறாய் அப்படின்னு கோபப்படுறார். இவ்வளவு எடுத்து சொல்லுன விபீஷணன் இதுக்கு மேலே அண்ணனுக்கு எப்படி எடுத்து சொல்வது அப்படின்ட்டு யோசிக்கிறார். அப்போது மீண்டும் ராவணன் சொல்கிறார், உனக்கு என்னுடன் போருக்கு வருவது பயமாக இருக்கிறது என்றால் நீ இங்கேயே இரு, நீ ஒரு ஆண்மகனாக இல்லாமல் இங்கேயே இருந்துவிடு, பயந்தாங்கொல்லியாக இங்கேயே இருந்துவிடு அப்படின்னு மேற்கொண்டு விபீஷணனை கடுப்பேற்றுகிறார். அதுவும் எவ்வாறாக? ஏளனமாக சிரித்து விபீஷணனை நீ இங்கே இருந்து விடப்பா, என்னோடு நீ வர வேண்டாம் என்று ஏளனமாய் சிரிக்கிறார். இதை பார்த்த விபீஷணன், அண்ணா இந்த கோபத்தை குறைத்துக்கொள், திருமாலுடன் போரிட்டு மாண்டவர் பலர் உண்டு, அவற்றுள் ஒருவன்தான் இரணியன் என்பவன். இரணியன் உன்னை காட்டிலும் பல மடங்கு வலிமை உடையவன். காசிப முனிவருக்கும் திதி என்பவளுக்கும் பிறந்தவன்தான் இரணியன் அப்படின்ட்டு இரணியனுடைய கதையை ராவணனுக்கு விபீஷணன் சொல்கிறார். நீ இந்த மாதிரி கோபப்படுறதை நிறுத்து, ஏளனமாக சிரிக்கிறத நிறுத்து, திருமாலோட போரிட்டு மாண்ட பலருண்டு, அதில் ஒரு உதாரணம் உனக்கு வேணால் சொல்கிறேன், இரணியனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இரணியன் உன்னை விட பல மடங்கு பலசாலியானவன், வலிமை உடையவன். காசிப முனிவருக்கும் திதி அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்தவன் தான் இந்த இரணியன். அவனுக்கு தம்பி ஒருவன் உண்டு, இரண்யாட்சன் அப்படின்னு அவனுடைய பேர். இவன் இந்த இரண்யாட்சன் மக்களுக்கு பெரும் துன்பங்கள் செய்ததால் திருமால் வராக அவதாரம் எடுத்து அவனை கொன்றார். யார? இரண்யாட்சனை திருமால் தான் கொன்றார். இப்போ ராமர் அவருடைய அவதாரம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிற. இரண்யனுடைய தம்பி இரண்யாட்சன். இந்த இரண்யாட்சன் வந்து மக்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்தான். அப்போ அவர் வந்து வராக அவதாரம் எடுத்து அவனை கொன்றார். இதனால் கோபம் கொண்ட இரணியன் திருமால் மீது கோபம் கொண்டான். ஸோ என் தம்பியை நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இரணியன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கடுமையான தவம் இருக்கிறான். கடுமையான தவம் அப்படிங்கிறது பிரம்மனை நோக்கி அவன் வந்து கடுமையான தவம். நம்ம எல்லா புராண கதைகளிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லவங்களுக்கு மட்டுமல்ல கெட்டவங்களுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த தவம் மேற்கொண்டால் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா விபீஷணனே போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் எவ்வாறான வரம் கேட்டார், ராவணன் எவ்வாறான வரம் கேட்டார், கும்பகர்ணன் எவ்வாறான வரம் கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் தவம் இருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதும், அவர்களுடைய தவத்தை மெச்சி அவர்களுக்கு வரம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கேட்கணும். ஸோ எல்லாராலும், ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மெல்லாம் கேட்டால் பிரபஞ்சம் கொடுக்குமா, நம்மெல்லாம் கேட்டால் இறைவன் அழிப்பாராடு. நிச்சயமாக நான் அதுக்கு தான் சொல்கிறேன், பெரிய பெரிய கொடுங்கோளர்களே நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், இவங்கெல்லாம் ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அவங்களுக்கும் வரம் வழங்கப்பட்டது. இப்போது நம்ம அந்த இரணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரணியனுடைய கதை கேட்குறோம். இரணியனும் யாரை எதிர்க்கிறதுக்காக, திருமாலை எதிர்ப்பதற்காக, இறைவனையே எதிர்ப்பதற்காக கூட அவர் தவம் இருக்கிறாரு. அந்த தவத்துக்கான வரம் அப்படிங்கிறது கிடைக்குது பிரம்மன் இடத்துலேருந்து. என்ன வரம் உனக்கு வேணும் அப்படின்னு பிரம்மன் கேட்குறாரு. அதுக்கு கடந்த வாரத்தில் நம்ம சொன்னோம், மனிதர்களை மட்டும் ராவணன் விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக இங்கே இரணியன் வந்து எப்படி வரம் கேட்குறார் அப்படின்னா, தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், ஐம்பெரும் பூதங்கள், படைக்கலன்கள் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு உள் அல்லது வெளியில் தனது இறப்பு என்பது வரக்கூடாது. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், ஐம்பெரும் பூதங்கள்,
படைக்கலன்கள் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு உள் அல்லது வெளியில் தனக்கு இறப்பு என்பது வரக்கூடாது என வரம் பெறுகிறார். ஸோ வரத்தையும் கொடுத்துட்றாங்க. யாராலையுமே தனக்கு அழிவு வரக்கூடாது, அதே நேரத்தில் பகல்லையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, இரவுலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, ஐம்பூதங்களிலும் எனக்கு, அதாவது மண்ணிலையும் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது, விண்ணிலையும் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது, நீர்லேயும் எனக்கு இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு அவர் ரொம்ப டெக்னிக்கலாக இரண்யன் தன்னுடைய வரத்தை கேட்கிறார். நான் பல முறை சொல்லியிருப்பேன், நம்ம விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறது தவம் அப்படின்னு பல முறை சொல்லியிருப்பேன். அதை எத்தனை பேர் நினைவில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. மற்றவர்கள் எல்லாருமே அந்த காலத்தில் புராண கதைகளில் நம்ம வரலாற்று கதைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவம் இருப்பது அப்படின்னு அப்போல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தொடர்ந்து இறைநாமத்தை மட்டுமே கூறிக்கொண்டு அமர்ந்த நிலையில், அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காடு கரைன்னு போய் எங்கேயோ உட்காந்து தொடர்ந்து அவங்க விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவதனால நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், தாடி வளர்ந்துருக்கும், அல்லது புற்று அப்படிங்கிறது அவர்களை மூடி இருக்கும், செடி கொடிகள் அவர்களை மூடி இருக்கும், வேறு ஜந்துக்கள் எதுவும் தீண்டி இருக்கும். எதை பற்றியும் அவங்க கவலைப்படாமல் அவங்க தவம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் நம்மளால் அப்படி முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அப்போ அதற்கு நாம் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய 8 நடைப்பயிற்சி. 8 நடைப்பயிற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நம்மளுடைய சுவாச ஓட்டம், நம்மளுடைய மூச்சு ஓட்டம், நம்மளுடைய காற்று ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாசம் 2 நாசியிலையும் இதை வர வைப்பதற்காக தான் அவர்கள் மெனக்கெடுவார்கள். ஏன்னா 2 நாசியிலையும் வர வைப்பதற்கு நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே செஞ்சு அதுக்கப்புறம் அமருவாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கடந்து ஒரு நாள் ஒரு நிலை, அந்த நிலை வரும் பொழுது அவர்களுக்கு வரம் கிடைக்கும். அப்போ நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாமளும் நித்தம் விஷுவலைசேஷன் பண்ணுறோம். அது 10லிருந்து 20 நிமிடங்கள், 5லிருந்து 15 நிமிடங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய வசதிக்கு செஞ்சுக்கிறீங்க. இதை நித்தம் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் செய்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இந்த விஷுவலைசேஷனே நம்மளுடைய வரமாக இருக்கணும். தவம் இருந்துக்கிட்டு இருக்கோம், அதில் வரமாக இருக்கணும். நம்ம எதை வாங்க போகிறோம், இப்போ இந்த இடத்துல இரணியன் போல் நம்ம கேட்க போகிறதில்ல, நாம் எப்படி இருக்க போகிறோம், நமக்கு எவ்வாறாக என்னவெல்லாம் நடக்க வேண்டும், நாம் எதையெல்லாம் பார்க்கிறோம், எத்தனை வயது வரை நம்ம அதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறோங்கிறத கண்கொள்ளா காட்சியாக பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நாம் விஷுவலைசேஷன் ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ இந்த விஷுவலைசேஷனை எல்லாருமே செய்யணும். இந்த இடத்துல நான் ஏன் விஷுவலைசேஷனை பற்றி நான் இவ்வளோ விளக்கமாக அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 21 நிமிடம் அப்படிங்கிறது அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ண வேண்டிய நேரம், அது இப்போ குறுக்கிடுகிறது. அதாவது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது இப்பொழுது குறுக்காக வருகிறது. நம்மளுக்கு 21 நிமிடங்கிறது ரொம்ப அதிமுக்கியமானது. அது 2 பேருக்குமே, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த 21 நிமிடங்கள் கழித்த பிறகு உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தொடங்கின திசைக்கு வந்துடணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் தொடங்கின திசைக்கு வந்துடணும். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகணும். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். ஸோ தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவுமே தவம் மேற்கொள்வது போல தான். தண்ணீர் பருகுதலாகட்டும், உணவு அருந்துவதாகட்டும், உறங்குவதாகட்டும், இவைகள் எல்லாமே நம்ம ஒரு பழக்கமாக்கணும். ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம செய்து பழக்கணும் அப்படின்னா அது நமக்கு வரம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தவமாகத்தான் நம்ம தண்ணீர் பருகணும். அந்த நீரின் சுவையை அறியணும். ஒவ்வொரு வாய் உள் இறங்கும் பொழுதும் அதை முழுமையாக நம்ம அனுபவிக்கணும். அப்படி தண்ணீர் பருகணும். ஸோ தண்ணீர் பருகும் பொழுது நான் பேசுவது கூட உங்கள் காதுகளில் ஒலிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கவனம் நீரின் மீது இருக்கணும். அப்படி நம்ம தண்ணீர் பருகிட்டு, அதற்காக தான் நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் தண்ணீர் நிச்சயமாக நிதானமாக அற்புதமாக பருகி இருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தண்ணீர் பருகி முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறோம். வாட்டர் கேனை கீழே வச்சுட்டு நம்ம மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளுடைய கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம், நம்மளுடைய கமெண்ட் அப்படிங்கிறது என்ன பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது, தண்ணீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் நீரில் வருகிறதா
அதாவது 8 நடை பயிற்சி முடிஞ்சு இடைவெளியில் நான் தண்ணீர் பருகும்போது சொல்கிறேன்ல, என்னுடைய வார்த்தைகள் உங்கள் காதில் அப்போல்லாம் ஒலிக்காமல் இருக்குதா? ஆம் இல்லைன்னு உண்மையாக பதில் சொல்லுங்கள். எனக்கு கேட்க தான் செய்யுது அப்படின்னு நான் முழுமையாக அதில் தான் கவனம் செலுத்துகிறேன் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லை எனக்கு கேட்பதில்லை அப்படின்னு சொல்வதாகட்டும், எதுவோ நீங்கள் தண்ணீர் பருகும்போது உங்களுடைய கவனம் முழுமையாக நீரில் இருக்கிறதா, கவனம் அங்கேயே இருக்கிறதா? இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, இந்த இரணியன் கதை உங்களுக்கு தெரியுமா? 2வது கேள்வி, இந்த இரணியன் கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 கேள்விக்கும் உங்களுடைய பதிலை அளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நித்தம் அற்புதமாக ஒரே நேரத்தில் செய்யுங்க. நீங்கள் நினச்சது நடக்கும், நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஸோ அஃபர்மேஷன் விஷுவலைசேஷனை முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய கதையை நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கே கேட்டுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நம்மளுடைய மக்கள் வருவதுமே குறைவாக இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், திங்கட்கிழமை ஆகட்டும், எந்த கிழமை ஆகட்டும், நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யணும். ஸோ விடுப்பு அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அங்கே பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது விட்டு போயிடும். ஸோ தொடர்ந்து நம்ம விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணினா தான் நமக்கு என்றேனும் ஒரு நாள் அது கிளிக் ஆகும். பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது மற்றவர்கள் எல்லாம் அதை புராண கதைகளில் கேள்விப்பட்டது போல் தொடர்ந்து 5-6 மாதங்கள் அப்படின்னு அவங்க தவம் இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஆனால் நித்தம் அதை 5 நிமிடங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் செய்து கொண்டு வந்தோமானால் நிச்சயமாக நாம் எண்ணியது நடக்கும். ஸோ இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களையும் தொடர்ந்து விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ண சொல்லி அவங்களையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அழையுங்கள் அப்படிங்கிறத கேட்டு, இப்போது நம்ம எல்லோரும் பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்ய போகலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் இப்போ நமக்கான அடுத்த 21 நிமிட நடையை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனின் துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக இரண்யன் அவர் அந்த பிரம்மனிடம் வரம் கேட்ட ஒரு விஷயத்த சொன்னோம். தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், 50 பூதங்கள், படைக்கலன்கள், பகல் நேரத்தில், இரவு நேரத்தில், வீட்டுக்கு உள்ள அல்லது வெளியில் எங்கேயுமே எனக்கு இறப்பு என்பது வரக்கூடாது அப்படின்னு. ஸோ வரத்தையும் கொடுத்துட்றாங்க. தான் பெற்ற இவ்வரத்தால், ஏன்னா எப்படி ஒரு வரம், எனக்கு சாவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இரண்யன் எண்ணிக்கொண்டு என்னை இனிமேல் யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மமதை அது மண்டைக்கு ஏறிட்டாலே எல்லாருமே மீண்டும் பெரிய கொடூரர்களாக, கொடுமைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த வரிசையில் இரண்யனும் மக்களை துன்புறுத்துகிறான். அங்கே இங்கேயும் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தீங்கு விளைவிக்கிறான். அனைவரையும் எப்படியாவது துன்புறுத்தி பார்க்கணும் அப்படி எல்லாருமே சேர்ந்து மன்றாடுறாங்க. அப்போது கூடுதலாக அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு அழிவுங்கிறதே இல்லை, அப்போது நான் தான் கடவுள். ஸோ நீங்கள் என்னையை தான் கடவுளாக வணங்கணும் அப்படின்னு கட்டளை எடுக்கிறான். இப்போது சமீபத்தில், சரி நான் அந்த சமீபத்தில்னு சொன்னதை நாளைக்கு கூட தொடர்றேன். தன்னை கடவுளாக கும்பிட சொல்லக்கூடிய ஒரு அதிபர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை யார் அந்த அதிபர், எந்த நாட்டு அதிபர் அப்படிங்கிறத கூட நீங்கள் குறிப்பிடலாம். இதை பற்றி நாளைக்கு நம்ம பேசலாம். நாளை அல்லது இந்த வாரத்தில் எப்போ வேண்டுமானாலும் பேசலாம். ஸோ தன்னை கடவுளாக வணங்கும்படி கட்டளை இடுகிறான் இரணியன். வேறு வழியே இல்லை மக்களுக்கு. ஏன்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. எதுலேயுமே 50 பூதங்கள் தான் இங்கே நிறைந்திருக்கிறது. 50 பூதங்களில் அவனுக்கு சாவு கிடையாது, பகல்லையும் கிடையாது, இரவுலையும் கிடையாது, ஸோ வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது, வீட்டுக்கு வெளியிலையும் கிடையாது அப்படின்ட்டு பல்வேறு கோரிக்கையை வச்சு வாங்கிட்டான். இனி அவனை ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, அவனை வணங்கி தான் ஆகணும்னு எல்லாருமே இரண்யனையே கடவுளாக எண்ணி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்திரன், அதாவது தேவேந்திரன், எப்படா நம்ம இரணியனை பழி வாங்க போகிறோம், இரணியனை எப்படி அழிக்க போகிறோம், வழியே இல்லையா, இதுக்கு ஏதேனும் ஒரு வழி இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இரண்யனுடைய மனைவி அவங்க கருவுற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில காலம்
ஆசிரமத்தில் வச்சு நாரதர் மூலம், அதாவது இரண்யனுடைய மனைவி கருவுற்று இருக்கிறாங்க, அந்த காலத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து அவர்களை எப்படியாவது ஒரு ஆசிரமத்துக்கு வரவழைக்கணும் அப்படின்னு ஏதோ அது கிளைக்கதையாக போகும். அதை நம்ம அப்படியே விட்டுலாம். கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு நாரதர் மூலமாக மகாவிஷ்ணுவுடைய மகிமைகள் அறிய வைக்கிறான் இந்திரன். ஸோ இப்போ யாருக்கு? இரண்யனுடைய மனைவிக்கு மகாவிஷ்ணுவை பற்றின அதனுடைய மகிமையை கதையாக நாரதர் கூறுகிறார். நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், நாம் கேட்பதை விட கருவுக்குள் இருக்கும் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கும், முழுமையாக கேட்கும். அதனால தான் கர்ப்பமானவர்களை நான் பலமுறை நான் ஜூமில் இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவான ஆடியோஸ் மட்டும் கேட்கணும். நித்தம் நம்ம சினிமா பாடல்கள் அல்லது திரைப்படங்கள் இந்த மாதிரி இந்த கொடூரமான விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் இடத்தில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. நல்ல விஷயங்களை குழந்தைகள் கேட்கணும். அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இரண்யனுடைய மகன் நான் யாருங்கிற கதாபாத்திரம் வெளிப்படும் அப்போ நான் சொல்கிறேன். ஸோ அப்படி அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவுடைய மகிமையை அறிய வைக்கிறான். இதை அவன் வயிற்றிலிருந்து குழந்தையும் கேட்கிறது. அந்த குழந்தை தான் பிரகலாதன். கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ மகாவிஷ்ணுவின் பக்தனாகியது அந்த குழந்தை பிரகலாதன். ஸோ யார் என்ன பண்ணுறான் தேவேந்திரன்? எப்படியாவது இரண்யனை அழிச்சானோ. அப்போ இரண்யனை அழிப்பதற்கு வேறு வழியே இல்லை. அவன் மனைவியை நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு வரவழைத்து அங்கே நாரதரை வைத்து மகாவிஷ்ணுவின் பெருமைகளை நம்ம கூறுவோம். ஆனால் அந்த மனைவி கேட்குறாங்களோ இல்லையோ, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கேட்கும். அந்த குழந்தையை நம்ம குழந்தையின் மூலமாக தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு மகாவிஷ்ணுவின் பக்தனாகவே மாறிவிடுகிறான் அந்த பிரகலாதன். அனைவரும் இரண்யனை கடவுளாக வணங்குகிறார்கள். உலகமே இரண்யனை கடவுளாக வணங்க ஆரம்பிக்குது. ஆனால் இரண்யனின் மகன் பிரகலாதன் மகாவிஷ்ணுவையே எப்போதும் போற்றி வணங்குகிறான். பிரகலாதன் நீ எனக்கு அப்பா தான்ப்பா, ஆனால் மகாவிஷ்ணு தான் உண்மையிலே தெய்வம், நீ தெய்வம்லாம் இல்லை, நீ கடவுள்லாம் இல்லை அப்படின்ட்டு உதாசீனப்படுத்திட்டு யாரை? உலகமே கடவுளாக கும்பிடக்கூடிய இரண்யனை உதாசீனப்படுத்திட்டு மகாவிஷ்ணுவை பிரகலாதன் வணங்குறான். எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே? மற்றவங்க எல்லாரும், ஊரே கேட்குது, உலகமே கேட்குது, வீட்டுக்குள்ளே உள்ள தன்னுடைய பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான். அவ்வளோ கோபம் வருது இரண்யன். இரண்யன் ஏற்கனவே அவன் ஒரு ராட்சசன் தான், அவன் ஒரு அரக்கன் தான். அவனுக்கு இந்த இடத்துல பிள்ளை பாசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமான்னா இருக்க வழி இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு சூழ்ச்சியை தேவேந்திரன் செஞ்சுட்டான். அதை பொறுக்க முடியாத இரண்யன் தன் மகன் என்றும் பார்க்காமல் ஆயுதங்களை கொண்டு கொல்ல முயல்கிறான். இப்போது தன்னுடைய மகன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டான். ஊரில் எனக்கு மரியாதை குறையுது, அப்போ நீ என் பிள்ளைலாம் இல்லை அப்படின்ட்டு மகனே கொல்வதற்கு தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு கொல்ல முயல்கிறான். முடியலை. எப்படி முடியலை? ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்கிறது. சரி, ஆயுதங்களை கொண்டு தான் அவனை கொல்ல முடியலை, தீயில தள்ளி விட்டாது கொல்லுவோம்னு தீயில தள்ளி விடுறான். இப்பொழுதும் ஏதோ ஒரு சக்தி அவனை காக்கிறது. சரி, தீயிலையும் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே தள்ளி விடுறான். கடலில் இருந்தும் ஒரு சக்தி காப்பாற்றுது பிரகலாதனை. சரி, தீயிலையும் தள்ளி பார்த்தாச்சு, ஆயுதங்கள்லையும் வச்சு பண்ணி பார்த்தாச்சு, கடல்லையும் தள்ளி விட்டாச்சு, இன்னி நச்சு பாம்புகளை கொண்டு கடிக்க விடலாம் அப்படின்ட்டு தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் நச்சு பாம்புகளை கொண்டு கடிக்க விடுகிறான். அங்கேயும் ஏதோ ஒரு சக்தி தடுத்து பிரகலாதனை காப்பாற்றுகிறது. எத்தனையோ கொடுமைகள் செய்கிறான் இரண்யன். மகனை என்னமாவது பண்ணி என்னை கும்பிடுறா, என்னை இறைவன் சொல்கிறா, என்னை தாண்டா நீ வணங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எல்லா தண்டனைகளையும் எல்லா விஷயத்தையும் என ஊதி விட்டு பிரகலாதன் மகாவிஷ்ணு தான் தெய்வம், நீ சாதாரண அற்ப மானிடம் தான் அப்படிங்கிற மாதிரி பிரகலாதன் சொல்ல, இதுக்கு மேலே என்னால் உன்னை பொறுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாக்க வரும் பொழுது பிரகலாதன் சொல்கிறான், இத்தனை விஷயம் நீ செஞ்சில, என்னைய அதை வச்சு தாக்குன, இதை வச்சு தாக்குன, இப்படி பண்ணுன, அப்படி பண்ணுன, உனக்கு என்னென்ன வழியெல்லாம் தெரியுமோ அத்தனை வழியிலையும் பண்ணில, நீ கடவுள்னா என்னை அழிச்சிருக்கணும்ல, ஆனால் உன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினவன் தானே கடவுள்.
ஸோ என்னை வந்து ஒரு சக்தி வந்து காப்பாற்றுகிறது அப்படின்னா அது தாண்டா மகாவிஷ்ணு, நீ சாதாரண மானிடன் தான் அப்படின்னு மீண்டும் வந்து பிரகலாதன் சொல்ல இரணியனுக்கு கோபம் பன்மடங்காகி அந்த ஹரின்னு சொல்லியில அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லியில அவன் எங்கடா இருக்கிறான் அப்படின்னு கேட்குறான். அதற்கு பிரகலாதன் சொல்லக்கூடிய இந்த டயலாக் எல்லாருக்குமே தெரியும். எங்கும் நிறைந்துள்ளான் இறைவன், இந்த தூணிலும் இருக்கிறான் அந்த துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு. ஸோ இந்த வாக்கியம் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இறைவன் ஆண்டவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வாக்கியத்தை சொன்னது அப்படிங்கிறது பிரகலாதன் தான். ஸோ எங்கே இருக்கிறான் உன்னுடைய ஹரி அப்படின்னு இரணியன் கேட்க, என்னுடைய இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்ல, இந்த தூணில் இருக்கிறானா அந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை கொண்டு கதையாயுதத்தை கொண்டு அந்த தூணை வந்து இரணியன் இடிப்பான். இடிக்கும் பொழுது இரணியன் ஆவேசத்துடன் தன் கையில் உள்ள கதாயுதத்தால் அந்த தூணை இடித்தான். அப்போது ஸ்ரீமத் நாராயணனாகிய மகாவிஷ்ணு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம அவதாரத்தில் தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டார். இது எல்லாமே புராண கதையில் வரலாற்று கதையில் உள்ளே சொல்லப்பட்டதை தான் நான் சொல்கிறேன். நான் தனிப்பட்ட எதையும் சொல்லலை. ஸோ இதில் இருந்தெல்லாம் நாம் என்ன கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நாம் கவனமாக இருக்கணும். ஸோ இங்கே சொல்லப்பட்ட விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்பிக்கையூட்டுவதாகவும் இருக்கும், நம்பிக்கை இல்லாதது போலவும் இருக்கும். ஆனால் அவங்க கேட்ட வரத்துக்கு, தவத்தில் கேட்ட வரத்துக்கு இப்படித்தான் விடையாக வரும். ஏன்னா மனிதர்களில் இருந்தும் நான் வந்து சாகக்கூடாது, கடவுள்கிட்டையும் நான் சாகக்கூடாது, மிருகத்திட்டையும் நான் சாகக்கூடாதுன்னு சொல்லும்போது மனிதனும் மிருகனும் கலந்த ஒரு உருவமாக இங்கே வந்து நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது ஒன்று எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ அதிலிருந்து வெளிப்படுகிறார். அவரை தாக்க பாய்கிறான் இரணியன். ஓ, நீ தானா அந்த மகாவிஷ்ணு, நீ தானா அந்த ஹரி, ஸோ உன்னையை கொண்டுட்டா என் மகன் என்னையை கும்பிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்திருப்பது இறைவன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் மீண்டும் ஆவேசமாக நரசிம்மரை நோக்கி பாய்கிறான் இரணியன். நரசிம்மர் தன் நகங்களால் அவனது வயிற்றை கிழித்து குடல்களை உருவி மாலையாக அணிந்து கொண்டார். பூமியிலும் ஆகாயத்திலும் அவன் உடல் படாமல் தமது மடியில் வைத்து கொள்கிறார். அந்த நேரம் இரவும் இன்றி பகலும் இன்றி மாலை வேளையாக இருந்தது. ஸோ இப்போது முடிஞ்சு இரணியனுடைய கதை சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போது நரசிம்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மடியிலே போட்டுக்கிட்டார். இது தரைக்கும் போகல விண்ணுக்கும் போகல. அது வந்து அவன் கேட்டது போலவே பகலும் இல்லை இரவும் இல்லை, அந்தி அப்படிங்கிற ஒரு சூழல். அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதும், இவர் வந்து வீட்டுக்கு உள்ளாகவும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலும் இல்லாமல்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தார் அல்லவா. இந்த திண்ணை அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவோம், அங்கே தான் வந்து தூண்கள் நிறைந்ததாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படி தான் அவன் கேட்ட வரத்துக்கு இப்படி அப்படியே சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த பயங்கரமான நரசிம்ம உருவத்தை கொண்டு மகாவிஷ்ணு இரணியனை கொன்றார். தேவர்கள் எல்லோரும் அருகில் வர பயந்து தூரத்தில் இருந்தபடியே வணங்கினார்கள். அவ்வளோ ஒரு கொடூரமாக மகாவிஷ்ணு வந்து அந்த நரசிம்ம அவதாரமாக இருக்காங்க. தேவர்கள் கூட பக்கத்தில் வர முடியல, தூரத்தில் இருந்தே வணங்குறாங்க. பக்தன் பிரகலாதன் அவர் அருகில் சென்று வணங்குகிறான். அப்போது ஸ்ரீ நரசிம்மர் தமது கோபம் தணிந்து அனைவருக்கும் அருள் புரிகிறார் அப்படின்னு இந்த கதை முடியுது. எந்த கதை முடியுது? எல்லாரும் என்னடா விபீஷணன்னு தலைப்பை வச்சுட்டு நம்ம இரணியன் கதை கேட்டுக்கொண்டிருக்கோம், பிரகலாதன்லாம் எங்கேருந்து வந்தாருன்னு அப்படியே மீண்டும் வெளியில் வாங்க. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபீஷணன் கதை. விபீஷணன் தன் அண்ணன் ராவணனிடத்தில் இந்த இரணியன் கதையை சொல்கிறார். என்ன இரணியன் கதையை சொல்கிறாரு? உன்னைய விட பலசாலி, உன்னைய விட வரத்தில் விதவிதமாக கேட்டு வச்சவன், அப்படிப்பட்டவனையே இந்த மகாவிஷ்ணு வந்து இப்படி அழிச்சாரு. ஸோ நீ வாங்கி வச்சுருக்கிற வரமாகட்டும், நீ பண்ணி வச்சுருக்கிற பலமாகட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாரு, நிச்சயமாக நீ வந்து மகாவிஷ்ணுவிடம் தோற்று போய் விடுவாய் அப்படின்னு ராவணனுக்கு மீண்டும் எடுத்து சொல்கிறார். ஏற்கனவே ராவணனுக்கு பல மாதிரியான கோபம் விபீஷணன் மேலே.
மேற்கொண்டு இந்த எடுத்துக்காட்டு கதையை இரணியன் கதையை சொல்லவும் சரி அண்ணன் இந்த பக்கம் வந்துடுவார்னு விபீஷணன் யோசிச்சா அண்ணன் மீண்டும் மேற்கொண்டு ஏண்டா என்னை வந்து அழிச்சிருவான் கொன்றுவான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கால்களை கொண்டு எத்துவதை போல விபீஷணனை செய்வார். அதாவது மிதிக்க போவார், விபீஷணன் கொஞ்சம் ஒதுங்கிடுவார், இத்தோடு நீ ஒளிந்து போ அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருவார். இப்போது தன்னுடைய அண்ணன் வந்து கைவிட்ட நிலை அப்படிங்கிற நிலைக்கு விபீஷணன் வந்து விடுகிறார். தன்னுடைய அண்ணன் ராவணன் தன்னை கைவிட்டு விட்டார். தான் எவ்வளவு சொல்லியும் தன்னை அசிங்கப்படுத்துகிறார். தான் நியாயத்தின் பக்கம் இருப்போம் என்று அழைத்தால் நம்மளை உதாசீனப்படுத்துகிறார். இவரை மாற்றுவதற்கு நாம் ஏதேதோ எடுத்து சொல்லியும் எல்லாவற்றையும் பிதற்றுகிறேன் என்று நம்மளை ஒதுக்கி விடுகிறார். இனி நாம் என்ன செய்வது? இந்த துரோக கூட்டத்தில், இந்த எதிரிகள் கூட்டத்தில், இந்த அரக்கர்கள் கூட்டத்தில் நாம் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சிந்தனைகளுக்கு அவருக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இல்லை நம்ம நியாயத்தின் பக்கம்தான் இருக்கணும், ஸோ நம்ம நியாயவாதியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். இந்த முடிவை எடுத்துக்கிட்டு அவர் எங்கே முதல்ல செல்கிறார் அப்படின்னா, போன வாரம் நான் வந்து அவருடைய மகளை பற்றி உங்களிடத்தில் கேட்டேன். ஸோ எல்லாருமே நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க யார் அவருடைய மகள் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே ராமாயணத்தின் கிளைக்கதைகளில் சில பல கதாபாத்திரங்கள் பார்த்து வந்தோம். அந்த கதாபாத்திரங்களில் திரிசடை அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம் பார்த்தோம். ஒரு 3 வாரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த திரிசடை யார் அப்படின்னா அவங்க தான் வந்து விபீஷணனுடைய மகள். ஸோ விபீஷணனுடைய மகளான அந்த திரிசடையை விபீஷணன் பார்க்க போகிறார். அங்கே போகும்பொழுது போயிட்டு ஏன்னா ஒரு முடிவு எடுத்துட்டார், தான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துட்டார். தன்னுடைய மகளிடமும் தன்னுடைய மனைவியிடமும் மட்டும் அந்த விஷயத்தை பகிர்ந்துட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நேராக திரிசடைக்கிட்ட போகிறாரு. திரிசடைக்கிட்ட போயிட்டு ஒரு முக்கிய செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து சீதையை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். போர் முடிந்து சீதையை ராமனிடத்தில் ஒப்படைக்கும் வரை சீதைக்கு எந்த களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது. சீதையை யாரும் தீண்டி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சீதை எந்த முடிவுக்கும் போய்விடக்கூடாது. நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய மகள் திரிசடையிடமும் தன்னுடைய மனைவியிடமும் தான் எடுக்கப் போகும் முடிவை பற்றி கூறுகிறார்கள். அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இவ்வாறாக நம்ம வந்து விபீஷணன் கதை அப்படிங்கிறத வந்து பார்த்து வருகிறோம். இந்த இடத்துல இந்த வாரமும் விபீஷணனுடைய கதையை முடிக்க முடியாது. ஸோ அடுத்த வாரத்துக்கு அது பயணிக்க போகிறது. ஸோ அதற்கு முன்பாக நம்ம வந்து இந்த கதையிலிருந்து இன்றைக்கி கேட்ட கதையிலிருந்து நாம் ஏற்கனவே இடைவெளியில் சொன்னது தான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முழுக்க உலகத்தையே வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அவரவர்கள் என்னப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அவரவர்கள் எதை கேட்கிறார்களோ, அவரவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவரவர்கள் எதை எண்ணுகிறார்களோ அதுவே நடக்கிறது அப்படிங்கிறத நாம் கதைகளிலும் பார்த்துருக்கோம், நம்மை சுற்றி நடப்பவைகளிலும் பார்த்துருக்கோம், ஏன் நம்மிடத்திலும் இருந்தும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக நாம் எண்ணுவது சரியாக இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு உதவியாக இருத்தல் வேண்டும், பிறரை மகிழ்வித்தலாக இருக்க வேண்டும், நாம் ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டும், நாம் ஆயுள் முழுவதும் அற்புதமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். இப்படி தான் நம்மளுடைய விஷுவலைசேஷன் இருக்கணுமே ஒழிய நம்மளுடைய அழிவை நோக்கி ஏதேனும் நம்ம வந்து கனவு காணக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எதை கேட்கக்கூடாதோ அந்த பகுதிக்கே நம்ம போகக்கூடாது, அந்த வார்த்தைகளே நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய விஷுவலைசேஷனில் ஒரு இடத்துல கூட ஒரு நெகட்டிவ் வேர்டு அப்படிங்கிறது வராத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நித்தம் நம்ம வந்து விஷுவலைசேஷன் பண்ணும்பொழுது அந்த விஷுவலைசேஷனை நாம் எழுதி வைத்து கொண்டு அதை வந்து மனப்பாடமாக்கி கொண்டு நம்ம வந்து அதையே காட்சியாக பார்க்க வேண்டும். ஸோ இதை பற்றியெல்லாம் வருங்காலங்களில் இன்னும் சொல்லித் தருகிறேன், இன்னும் கற்றுக்கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றுக்கு இணங்க நமக்கு கிடைத்ததை எல்லாத்திலும் பிறரிடத்திலும் பகிர்வோம். இன்றைய ஆடியோவையும் பிறரிடத்தில் பகிருங்கள். நம்மளுடைய கதை ஆடியோக்கள் மட்டும் அப்படியே இருக்கும் என்பதை தாங்கள் அறிவீர்கள். ஆகையால் இதை நிறைய நபர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து பகிருங்கள், அவர்களை கேட்க செய்யுங்கள், அவர்களை நம்மோடு இணைந்து பயணிக்க செய்யுங்கள் அப்படிங்கிறத கேட்டு நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிட நடையை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு
வழங்குவதற்கு பிரபஞ்சம் காத்திருக்கிறது. ஸோ நம்ம கேட்க தயாராகலாம். எல்லாரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணலாம். கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து கொள்ளலாம். ஸோ உட்கார்ந்து கொண்டு நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இப்போ கூட்டு பிரார்த்தனையாக நம்மளுடைய 2 ராசியிலையும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் பிறருக்கும் சேர்த்து வேண்டணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம செய்ய போகிறோம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இறைவா நீ அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.